வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் ஏன் குறையுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸும் வராது, வியூஸும் வராது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சில காரணத்தாலும் வாட்ச் ஹவர்ஸ் வராது. அந்த பிளேலிஸ்ட்ட நான் வந்து பஸ்கம்மல்ல குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது ஆல்ரெடி நிறைய நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே 2025க்கான இன்னும் சில ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் ஏன் வரலை, ஏன் குறையுது, அதற்கான பதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஐடி ஸ்டுடியோ பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அனலிட்டிக்கை டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அனலிட்டிக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கண்டென்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ இல்லை, 100 வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க. 100 வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே இந்த இடத்துல இம்ப்ரெஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இம்ப்ரெஷன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. இம்ப்ரெஷன் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா டேக்கு டே ஏற்ற இறக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட்னு இருக்குது. ஸோ இதுவும் அது போல் தான். எனக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா 7.7 இருந்தது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் ரெண்டுமே இல்லைன்னா வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லை, மூணாவதாக ஒரு பாயிண்ட், ஆவரேஜ் வியூ டூரேஷன். இந்த இடத்துல மேக்ஸிமம், அதாவது 1 நிமிஷமாவது உங்கள் வீடியோவை பார்க்கணும். அதை தவிர்த்துட்டு உங்களுடைய வீடியோவை 0.02 செகண்ட்ஸ் அந்த மாதிரி 1000 பேர் பார்த்தாலும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. இந்த இடத்துல ஆவரேஜ் வியூ டூரேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது மூணுத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலில் ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இம்ப்ரெஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள், டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட். இதை டச் பண்ணிங்கன்னா, வெல் டன் பீப்புள் அண்ட் யூடியூப் ஆர் சாய்ஸிங் வாட் திஸ் வீடியோ மோர் ஆஃப்டன் தென் யூசல்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தம்ப்நெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் தம்ப்நெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் கொடுங்க. தம்ப்நெயில் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இல்லைன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாது, வாட்ச் ஹவர்ஸ் வராது. ஸோ முக்கியமாக இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கனி தமிழ் டெக்குன்னு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிளேலிஸ்ட் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் தம்ப்நெயில் மேக் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வராதுக்கு முக்கிய காரணம் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட்டு தான். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில காரணங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இம்பார்ட்டன்ட், வியூஸ்க்கும் வாட்ச் ஹவர்ஸ்க்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இப்போது என்கிட்ட வந்து மெம்பர்ஷிப்பாக ஒருத்தர் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்லாம் வெளியே இருந்து, அதாவது நம்ம வீடியோவை நம்மளே பார்த்து ஒரே செல்லுலேருந்து பார்த்து வர வைக்கிற வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவே தொடர்ந்து வீடியோ பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வீடியோவை நம்ம பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா தானே தப்பு. நம்ம அன்லிஸ்டடில் இருக்கும் போதே பார்த்துட்டு பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அன்லிஸ்டடில் வீடியோவை பார்த்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி
பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணாலும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு வீடியோவை நீங்கள் நிற்க வச்ச ஃபார்மேட்டில் எடுத்து போட்டாலும் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவை delete பண்ணிட்டாலும் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வீடியோ பார்த்தாலும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு லைவ் போட்டுட்டு delete பண்ணிட்டா அந்த வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற பல்வேறு காரணத்தால் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு YT ஸ்டுடியோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். புதிய யூடியூபருக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாருக்காவது மானிட்டைசேஷன் ப்ராப்ளம், மானிட்டைசேஷன் எப்படி பண்ணுவது, டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட், ID வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில், ஜாயின் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பட்ஜெட் தான் 199. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.